urinary tract infection, short UTI ன்னு சொல்லலாம். Many diseases affect both women and men, but a few diseases occur at the higher frequency in women. Women are susceptible to UTI from the bacteria that are present on skin, rectum or vagina. This will enter the urethra before moving upward. The types of UTI in the urinary tract infection வந்து மெயினாக யாருக்கு அஃபெக்ட் ஜாஸ்தி ஆகுதுன்னா விமென்க்கு தான். 3 types of urinary tract infection. Cystitis or bladder infection, அதாவது urinary bladder infect ஆகிறது தான் cystitis or bladder infection. Bacteria lodged in the urinary bladder through and multiply leading to inflammation. It is most common in the age group of 20 to 50. bladder நம்ம urinary bladder இருக்கு இல்லையா, அதில் வந்து பாக்டீரியா வந்து தங்குச்சுன்னா அது அப்படியே மல்டிப்ளை ஆகி நமக்கு இன்ஃப்ளமேஷன் உருவாகி நமக்கு ஸ்டொமக் ஆக் வரலாம். ஆர் நமக்கு யூரினரி ட்ராக்டில் வந்து இச்சிங் அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் நமக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன ஆகுனா நிறைய வாட்ரு எடுத்துக்கிட்டாலும் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். முக்கியமாக பர்சனல் ஹைஜீன் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்னி இன்ஃபெக்ஷன். The bacteria can travel from the urinary bladder and upward to ureter and affect one of or both the kidney. இப்போ யூரினரி பிளாடர்லேருந்து அப்படியே என்ன ஆகுதுன்னா மைக்ரேட் ஆகி அப்வர்ட் மூமெண்ட் மூலமாக எங்கே போகுதுன்னா கிட்னிஸ்க்கு போகுது. கிட்னியில் போய் ஒன் ஆர் போத் கிட்னிஸில் அஃபெக்ட் ஆகலாம். இட் ஆல்சோ இன்ஃபெக்ட் த பிளட் ஸ்ட்ரீம் அண்ட் லீட்ஸ் டு சீரியஸ் லைஃப் த்ரெட்னிங் காம்ப்ளிகேஷன். இது அங்கேருந்து அப்படியே நம்ம பிளட் ஸ்ட்ரீம் வழியாக நம்மளோட ஹோல் பாடிக்கும் வாழ்க்கையை அச்சுறுத்துகிற மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் கூட இதனால் வரலாம். நம்ம நார்மலாக ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் நினைக்கிறோம், அது பெரிய பிரச்சனை ஏற்படுத்திடும். சிம்டமேட்டிக் பாக்டீரியூரியா, அதாவது சில டிசீஸ்க்கு சிம்டம் இருக்கும், அதனால் நம்ம டிசீஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் சிம்டமேட்டிக்னா சிம்டம்ஸே இல்லாமல் நம்ம உடம்புல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறோம். A bacteria present in the urinary bladder which may not show any symptoms. இப்போ சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் எப்படி நமக்கு தெரியும்னா, அப்டாமன் இருக்கு இல்லையா, லோயர் அப்டாமன் அடிவயிறு இருக்குல்ல, அது வலிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் நமக்கு பேக்கு இருக்கு இல்லையா, நம்மளோட ஹிப்போட பேக் சைடு வந்து வலிக்க ஆரம்பிக்கும். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும், யூரின் போயிட்டு வந்துருப்போம், மறுபடியும் யூரின் வர மாதிரியே இருக்கும். அப்புறம் வெஜைனால இச்சிங் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையை வச்சு நம்ம யூரினரி இன்ஃபெக்ஷனுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இதெல்லாம் இந்த சிம்டம்ஸ்லாம் இல்லாமையும் நமக்கு யூடிஐ ப்ராப்ளம் வரும், அதை நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நெக்ஸ்ட்டு பர்சனல் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன் சுத்தம். ஹைஜீன் இஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் ஹெல்த்தி லிவிங் அண்ட் பர்சனல் கிளீன்லினஸ். நம்ம ஹெல்த்தி லைஃப் வந்து வாழ்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஹெல்த்தியாக நம்ம இருக்கணும்னா ஹைஜீனாக இருக்கணும். Personal hygiene is caring of one's own body and health. Social hygiene is proper care of surrounding environment. நம்ம சுத்தமாக மட்டும் இருக்கிறது இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டும் சுத்தமாக நம்ம வச்சுக்கணும். The main aspect of hygiene are body hygiene, food hygiene, sanitary hygiene and hygienic environment. ஹைஜீன்லேயே எத்தனை ஆஸ்பெக்ட் இருக்குது. நம்ம பாடியை ஹைஜீனாக சுத்தமாக வச்சுக்கிறது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சுத்தமாக இருக்கணும். சானிட்டரி ஹைஜீன், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் சானிடேஷன்லாம் ஹைஜீனாக இருக்கணும். தென் ஹைஜீனிக் என்விரான்மெண்ட், நம்ம ஹைஜீனாக இருந்த மட்டும் பத்தாது, நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டும் ஹைஜீனாக வச்சுக்கணும். பாடி ஹைஜீன். வாஷிங் இஸ் வைட்டல் டு ஆல் ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் வித் மெயின்டைன்ஸ் அவர் personal hygiene. A daily bath regularly keeps skin clean and free of germs. டெய்லி நம்ம ட்வைஸ் குளிக்கிறது இன்னும் பெட்டர். ஆர் முடியாட்டி ஒன்ஸாக நம்ம குளிக்கணும், அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து க்ளீனாக இருக்கும், நமக்கு ஜெர்ம்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கலாம். ஹேர் ஷுட் பி கெப்ட் க்ளீன் பை ஃப்ரீக்வெண்ட் வாஷிங். அடிக்கடி நம்ம ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோன்னா நமக்கு ஹேரில் வந்து ஹைஜீனாக வச்சுக்கலாம். மவுத் வாஷ் ஷுட் பி டன் ஆஃப்டர் எவ்ரி மீல். ஒரு தடவை நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமே நம்ம மவுத் வாஷ் பண்ணினேன்னா நம்மளோட பல்லோட இடுக்குகளில் பாக்டீரியாவை, அந்த உணவுப் பொருள்லாம் சாப்பிட்ட உணவோட மீதியெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே பாக்டீரியா வளர ஆரம்பித்து டூத் டிகே ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம மவுத்தை வந்து சாப்பிட்ட அப்புறமே நம்ம வாஷ் பண்ணுறது நல்லது. வி ஷுட் வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் மெனி டைம்ஸ் டியூரிங் த டே. நம்ம நிறைய தடவை ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இப்போ மெயினாக நம்ம கோவிடுக்கு இதுதான் சொல்லிகிட்டே இருக்கோம், ஹேண்ட் வாஷ் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது.
Cloth towels used to dry our hands or body should be dried after each use and laundered regularly. நம்ம ட்ரையாக இருக்கக்கூடிய டவலை தான் கிளாத் டவலில் தான் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம டெய்லி வாஷ் பண்ணிடணும். கிளாத்ஸ், ஹேண்ட்கர்ச்சீஃப், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் சாக்ஸ் ஷுட் பி வாஷ்ட் டெய்லி. நம்ம உடுத்தக்கூடிய கிளாத்ஸ் மட்டும் இல்லை, ஹேண்ட்கர்ச்சீஃப், அண்டர் கார்மெண்ட்ஸ்னால் இன்னர் வியர்ஸ், சாக்ஸ் இதெல்லாமே டெய்லி நம்ம வாஷ் பண்ணணும். வாஷிங் ப்ரிவென்ட்ஸ் பாடி ஆடர், இன்ஃபெக்ஷன் அண்ட் ஸ்கின் இரிட்டேஷன். நம்ம வாஷ் பண்ணுறதுனால நம்ம ஆர்டர்னால் துர்நாற்றம், நம்ம பாடியிலேருந்து துர்நாற்றம் வராமல் அது பாதுகாக்கும். இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் இரிட்டேஷன், நம்மளோட தோலில் வந்து எரிச்சல் எதுவும் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டாய்லெட் ஹைஜீன். The toilet has a lot to do with personal hygiene and general health, as it is place that cannot be avoided and used regularly. Parents should guide and practice their children on how to use the toilets at home, in schools and other public places, so that it will protect the children from various contagious infections and diseases. நம்ம பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க அவங்களோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அந்த கைடன்ஸை கொடுக்கணும். எப்படி நம்ம வீட்டில் டாய்லெட்டை யூஸ் பண்ணணும், வெளியே போனால் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ், அந்த அவேர்னஸை நம்ம பேரண்ட்ஸ் கொடுக்கணும். த ஃபாலோயிங் மெஷர்ஸ் கேன் என்ஷூர் டாய்லெட் ஹைஜீன். எப்படி இருக்கணுங்கிறதையும் நமக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. த ஃப்ளோர்ஸ் ஆஃப் த டாய்லெட் ஷுட் பி மெயின்டைன் க்ளீன் அண்ட் ட்ரை. தண்ணி எதுவும் இல்லாமையும் க்ளீனாகவும் இருக்கணும். ஏன்னா தண்ணி நிற்க ஆரம்பிச்சுன்னா அங்கே நமக்கு பாக்டீரியா க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். திஸ் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த பேட் ஆர்டர் அண்ட் ஆல்சோ இன்ஃபெக்ஷன். அதனால் நமக்கு அந்த பேட் ஆர்டர், அந்த துர்நாற்றம் வராமல் இருக்கும், நமக்கு இன்ஃபெக்ஷனும் வராமல் இருக்கும். டாய்லெட் ஃப்ளஷ் ஹேண்டில்ஸ், டோர் நாப்ஸ், ஃபேஸட்ஸ், பேப்பர் டவல் டிஸ்பென்சர்ஸ், லைட் ஸ்விட்சஸ் அண்ட் வால்ஸ் ஷுட் பி க்ளீன்ட் வித் டிஸ்இன்ஃபெக்டன்ட் டு கில் ஹார்ம்ஃபுல் ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியா. இப்போ நம்ம ஒரு டாய்லெட்டை ஒரு 4-5 பேர் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அதில் குழந்தைங்களும் யூஸ் பண்ணுவாங்க, பெரியவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நார்மல் பர்சனை விட குழந்தைங்க பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்யூனிட்டி லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எல்லாருமே அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணும்போது இதையெல்லாம் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். ஏன்னா ஒருத்தவங்களால இன்னொருத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. Hands should be washed thoroughly with soap before and after toilet use. நம்ம டாய்லெட்டு போக முன்னாடியும் சரி போனதுக்கப்புறமும் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா சோப் போட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மென்ஸ்ட்ருவல் அண்ட் நாப்கின் ஹைஜீன். மென்ஸ்ட்ருவல் அந்த மாதவிடாய் சமயத்தில் எப்படி நம்ம ஹைஜீனாக இருக்கிறது. விமென்ஸ் ஹெல்த் டிபெண்ட்ஸ் அப்பான் த லெவல் ஆஃப் கிளென்லினஸ் டு கீப் தெம் ஃப்ரீ ஃப்ரம் ஸ்கின் அண்ட் genitourinary tract infection. Menstrual hygiene. Maintaining menstrual hygiene is important for the overall health of women. The basic menstrual hygiene ways are: sanitary pads should be changed regularly. இப்போ அந்த menstrual cycle அப்போ sanitary pads-ஆ ரெகுலராக நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். To avoid infections due to microbes from vagina and sweat from genitals. நம்ம நமக்கு நிறைய நேரத்துக்கு ஒரு சானிட்டரி பேடை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த வெட்னால் மைக்ரோப்ஸ் அங்கே க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ஜெனிட்டல்ஸ்லேருந்து ஸ்வெட்டும் அதிகமாகும்போது நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஓகே, டியூ டு மைக்ரோப்ஸ் ஃப்ரம் வெஜைனா அண்ட் ஸ்வெட் ஃப்ரம் ஜெனிட்டல்ஸ். யூஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் டு க்ளீன் ஜெனிட்டல்ஸ் ஹெல்ப்ஸ் டு ரிட் ஆஃப் மென்ஸ்ட்ருவல் கிராம்ப்ஸ். அந்த பேட்ஸ் யூஸ் பண்ணுறனால நமக்கு அந்த கிராம்ப்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வந்து நம்ம வார்ம் வாட்டரால் நம்ம ஜெனிட்டல்ஸை வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வியரிங் லூஸ் கிளாத்திங் ரேதர் தேன் டைட் ஃபிட்டிங் கிளாத்ஸ் will ensure the airflow around the genitals and prevent sweating. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம menstrual cycle அப்போ லூஸான கிளாத்ஸை வியர் பண்ணணும். அப்படி ஏன்னா ஏர் ஃப்ளோ இருக்கும், அப்போ தான் நமக்கு நம்மளோட ஜெனிட்டல்ஸுக்கு ஸ்வெட்டிங் எதுவும் வராமதுக்கு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இது நம்ம மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்போ மட்டும் இல்லை, பொதுவாகவே நம்ம கொஞ்சம் எப்பயுமே ரொம்ப நம்ம டைட்டான கிளாத்ஸ் எல்லாம் வியர் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லூஸான கிளாத்ஸ் தான் வியர் பண்ணணும். ஓகே, more to know. Every year May 28th is observed as Menstrual Hygiene Day to make girls and women aware of maintaining menstrual hygiene and importance of menstrual hygiene for good health. Online May 28ங்கிறது menstrual hygiene day-ஆக செலிப்ரேட் பண்ணுறாங்க. By way of awareness through films, discussions and campaign, menstrual hygiene has taken quite the center stage in recent days. இதெல்லாம் இந்த
ஃபிலிம்ஸ் மூலமாக, டிஸ்கஷன் மூலமாக, கேம்பெயின் மூலமாக எதை சொல்கிறாங்க, மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் எப்படி இருக்கணுங்கிறத அந்த மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் டேயில் நமக்கு அவேர்னஸை உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாப்கின் ஹைஜீன். The parents and teachers are to create awareness among the school girls about the use of napkins and their proper disposals. பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, அந்த நாப்கின்ஸை எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறத, என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாமல் எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணுங்கிற நாலேஜை பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் கேர்ள்ஸ்க்கு வந்து சொல்லணும். Girls should be educated in the following ways. The sanitary pad and tampons should be wrapped properly and discarded because they can spread infections. ஏன்னா அதை கரெக்டாக ரேப் பண்ணி ப்ராப்பராக டிஸ்கார்ட் பண்ணணும். சரியா, டாய்லெட்லாம் போட்டு ஃப்ளஷ் பண்ணாமல் ப்ராப்பராக அதை டிஸ்போஸ் பண்ணணுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கும். சானிட்டரி பேட் ஆர் டேம்பான் ஷுட் நாட் பி ஃப்ளஷ்டு டவுன் த டாய்லெட். நான் சொன்னேன் இல்லையா, என்ன பண்ணக்கூடாது, நம்ம டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணுறக்கூடாது சானிட்டரி பேடோட டேம்பானை. ஓகே. napkin incinerators are to be used properly for disposal of used napkins. Okay. Next information bit. The menstrual hygiene scheme to provide subsidized sanitary napkins was launched by the Health Ministry in 2011. In Tamil Nadu, UNICEF has developed an affordable incinerator that uses firewood to handle sanitary napkin waste at school, and special wells are equipped where sanitary napkins are composted.